ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தகுந்த அங்கீகாரம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடிய காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகம். பணபலம் ஆட்சி அதிகாரம் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆளும் கட்சியினரின் அத்துமீறல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலே ஈரோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு காரணம் என அண்ணாமலை விமர்சனம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி யார் என்பதை ஈரோடு முடிவுகள் உணர்த்தியிருப்பதாக KP முனுசாமி பதிலடி. ஈரோடு கிழக்கில் அதிமுக தோற்றதால் OPS ஆதரவாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். எடப்பாடி பழனிசாமி தான் தோல்விக்கு முக்கிய காரணம் என பன்ருட்டி ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 10,627 வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க முயன்ற தேமுதிகவிற்கு 1,432 ஓட்டுகளே கிடைத்தன. திரிபுராவில் தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா. நாகாலாந்து தேர்தலிலும் பாஜக கூட்டணி வெற்றி. 5வது முறையாக முதலமைச்சராகிறார் நெப்யூ ரியோ. நாகாலாந்து சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 2 பெண் வேட்பாளர்கள் வெற்றி. நெப்யூ ரியோ தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா என எதிர்பார்ப்பு. மேகாலயா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தேசிய மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு கரம் நீட்டிய பாரதிய ஜனதா. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக வடகிழக்கு மக்கள் வாக்களித்திருப்பதாக மோடி பெருமிதம். நாடு முழுவதிலும் நடைபெற்ற 6 இடைத்தேர்தல்களில் 3இல் வெற்றி பெற்றது காங்கிரஸ். மேற்கு வங்கத்தின் சாகர்திகி தொகுதியில் எதிர்பாராத வெற்றியால் காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் திளைப்பு. மேற்கு வங்க இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பாஜக மறைமுக கூட்டணி என மம்தா குற்றச்சாட்டு. 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா இன்று தொடக்கம். ராமேஸ்வரம் மீன் இறங்கு தளத்தில் பயணிகள் பரிசோதனை. பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 112 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவியது அமெரிக்கா. சர்வதேச விண்வெளி மையத்தில் 6 மாதங்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்ய விண்வெளி வீரர்கள் திட்டம். ஹாங்காங்கில் கட்டப்பட்டு வந்த வானளாவிய கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. மூங்கில் சாரங்களில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவியதில் 2 பேர் காயம்.
எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலிய அணிக்கு 76 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம். ஐபிஎல் போட்டிக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாம் இன்று தொடக்கம். சென்னை வந்த கேப்டன் தோனிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு. ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே. விருதுகளை வழங்குவோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு.